வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம், ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன், கலைக்குரிசில் கலை சக்கரவர்த்தி, கலைத்தாயின் தவப்புதல்வன் சிவாஜி அவருடைய அற்புதங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பார்த்து வருகிறோம். 69 வாரம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு இன்னைக்கு 70வது வாரம் பார்க்குறோம். நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ணனுக்கு நடிப்பில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தவர். அதில் அவருக்கு ஈக்குவலாக ஒரு நடிகர் கூட இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் பாணி படமாக இருக்கட்டும், குடும்ப சித்திரமாக இருக்கட்டும், சுதந்திர போராட்ட வீரர்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கட்டும், வரலாற்று மன்னர்கள் அந்த மாதிரி உள்ள கதை அம்சம் உள்ள படங்களாக இருக்கட்டும், காமெடி படங்களாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஜொலிச்சு நம்பர் 1 அப்படின்னு பேர் வாங்கினவர் நடிகர் திலகம் சிவாஜி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். மீதி ஒன்றுமே ஒரு பிட்டு கூட அவர் வைக்கலை. அதனால் இன்றைக்கி உள்ள கலைஞர்கள்லாம் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி குடஞ்சி ஏதாவது இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி படங்களை மாற்றி, கதைகளை கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, எல்லாமே பண்ணிட்டு போயிட்டார் அவர். இவர் படம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் ஒரு கமர்ஷியல் படம். அது என்ன படம் சொல்லுங்கள்? என்ன படம்? தங்கச் சுரங்கம். இந்த படம் அண்ணனுக்கு 127வது படம். 28/3/1969 வந்திருக்கு. இந்த படம் அண்ணன் சிபிஐயாக வருவார். இதே ராஜா படத்தில் பார்த்தீங்கன்னா சிஐடியாக வருவார். ரெண்டுமே கதையில் பார்த்தீங்கன்னா அதில் ஜெயலலிதா, இதில் பாரதி. அவங்கள கதாநாயகியை பிடிச்சி தான் அவர் அந்த கொள்ளைக்கூட்டத்துக்குள்ளே நுழைவார் ராஜாவில், ஜெயலலிதாவை பிடிச்சி. அதே மாதிரி இதில் பாரதியை பிடிச்சி தான் அந்த கொள்ளைக்கூட்டத்துக்குள்ளே நுழைவார். கதை ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படின்னாக்கா ஒரு பொழுதுபோக்கு படம், அதே சமயத்தில் ஒரு கமர்ஷியல் படம். இது அண்ணனுக்கு நடிப்பு எல்லாமே பிரமாதமாக இருக்கும். பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அண்ணனோட புகழ் என்னன்னாக்கா, இன்றைக்கி நமக்கு வசந்த மாளிகை படத்தை இப்போ ரீசெண்டாக மறுபடியும் போட்டிருக்கிறாங்க நியூ இயருக்கு. 4K, அதாவது நவீன தொழில்நுட்பம், அட்வான்ஸ்டு இது, கரண்ட் இது என்னவோ அதை 4Kன்ற இதில் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் சாதனை பண்ணிக்கிட்டே வருது. எத்தனை தடவை தான் அந்த படத்தை போட்டுக்கிட்டே இருப்பான், எத்தனை தடவை தான் மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க, கலெக்ஷன் அள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக போட்டு முடித்து ஒரு வருஷம் கூட ஆகலை, அடுத்தாப்பில் போட்டு இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லில் ஓடுது. மதுரையிலையும் ஹவுஸ்ஃபுல்லில் ஓடுது. என்ன தான் அந்த படத்தில் அந்த படத்தோட சாதனையை முறியடிக்க ஏதாவது ஒரு படம் இருக்கா? எம்ஜிஆரை அப்படி எல்லாம் பேசுனானுங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படம் அந்த ஆளுக்கு கொஞ்சம் டாப்பான படம் தான். போட சொல்லுங்கள், இது மாதிரி போட சொல்லுங்கள், போட்டு காசை எதாவது எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை போட சொல்லுங்கள், காசை எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்னங்க, 1000ல் ஒருவனை அந்த திவ்யா ஃபிலிம் சொக்கலிங்கம் தான் பண்ணார். அண்ணனை கர்ணனை பண்ணதுன்னே காசாசை பிடிச்சி அதையும் பண்ணி பார்த்தாரு. ஜெயலலிதாட்ட நல்ல பேர் வாங்க. அது ஃபஸ்ட்டு நாளே கலெக்ஷன் கிடையாது. அது சும்மா வச்சு அப்படியே ஓட்டி, ஜெயலலிதாக்காக ஓட்டி அவர் அப்படியே இது பண்ணிவிட்டு ஷோ காமிச்சார் அங்கே சென்னையில். மற்றபடி இங்கெல்லாம் ஒன்றுமே திருச்சி காவேரியிலலாம் ஓடவே இல்லை. அது ஃபஸ்ட்டு நாளே கலெக்ஷன் இல்லை. 38 பேரோ 40 பேரோ பார்த்தானுங்க ஃபஸ்ட்டு ஷோ படம். அது மாதிரி பண்ண சொல்லுங்கள், வேறு எந்த நடிகரையும் பண்ண சொல்லுங்கள். வசந்த மாளிகை பண்ணுற ரெக்கார்ட் பிரேக்கு எத்தனை தடவை தான் போடுவான், எத்தனை தடவை தான் அது காசு அள்ளும். அது படம் ரிலீஸ் ஆனப்பயே சிலோனில் ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடின படம். இங்கெல்லாம் சில்வர் ஜூப்ளி, திருச்சி ராஜா டாக்கீஸில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அவ்வளோ கூட்டம். என்ன ஒரு படம் அது என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் எவனாவது பேசுகிறானா? சினிமாவை பற்றி பேசும்போது உண்மையாலுமே நாக்கில் நரம்பு இருக்கவனாக இருந்தால், நல்ல மானம் ரோசம் சூடு சொரணை உள்ளவனாக இருந்தால் இதெல்லாம் பேசணும். சிவாஜி
நடிகர் திலகம் அன்னைக்கும் சாதனை பண்ணார், இன்னைக்கு இறந்து இத்தனை வருஷம் ஆகியும் சாதனை பண்ணுறாரு. இந்த வசந்த மாளிகை படம் இப்படி போயிட்டுருக்கு, இவ்வளோ கலெக்ஷன் அள்ளுது அப்படின்னு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஒருத்தனுமே பேச மாட்றான் பாருங்க. அதுதான் நன்றி கெட்ட பசங்க. அவனுங்க கிடக்குறானுங்க, அது வேறு விஷயம். என்ன அது அவங்களெல்லாம் எதிர்பார்த்தலாம் நம்ம இல்லை. நம்மளுக்கு வந்து தங்கச்சுரங்கம் வந்த அந்த 1969 வந்த படங்கள் என்னென்ன படங்கள்னா, அன்பளிப்பு, தங்கச்சுரங்கம், காவல் தெய்வம், குருதட்சணை, அஞ்சல் பெட்டி 520, நிறைகுடம், தெய்வமகன், திருடன், சிவந்தமன். பாருங்கள் 9 படம். தெய்வமகன், திருடன், சிவந்தமன் 100 டேஸ் படம். எல்லா படமே பார்த்தீங்கன்னா நடிப்பில் வந்து அவருக்கு அப்படியே ஜொலிச்ச படம். 1969 இஸ் த வெரி பெஸ்ட் ஃபார் சிவாஜி ஐ திங்க். என்ன அது வந்து எல்லாமே ஒவ்வொரு வித்தியாசமான நடிப்பு. அது மாதிரி ஒரு கலைஞன் வந்து இனிமேட்டு நமக்கு பிறக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை, நம்ம பார்க்குறதுக்கும் சான்ஸ் இல்லை. அவர் வாழ்ந்த காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த பாக்கியத்தெல்லாம் ஆண்டவன் கொடுத்தான். அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ணன் சிவாஜி என்ற ஒரு இமயம், ஒரு சிங்கம் இந்த மண்ணில் தோன்றி மறைந்து விட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த மகான் மறையவில்லை, என்றென்றும் எங்கள் நெஞ்சில் குடிகொண்டு இருக்கிறார். ஆகவே அவருக்கு என்றுமே மரணம் கிடையாது. அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை, இந்த சூரியன் உள்ளவரை, இந்த சந்திரன் உள்ளவரை அவருடைய புகழ் சிறிதளவும் குறையாமல் என்றென்றும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சிவாஜியுடைய இந்த தங்கச்சுரங்கம் படத்தை பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். நல்ல துண்டா. ஐயா, ராஜா எப்ப ஐயா வருவான்? அநேகமா இந்த வாரத்திலே வந்து. Sir. Hello, Mr. Rajan. Welcome and congratulations. Take a seat. Thank you, sir. நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்னீரும் விளையாடுது. 3 தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு. நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. நான் சொல்றது பயப்படாதுங்க ஐயா, நான் சாக மாட்டேன். என் மகனை பார்த்தா போதும், அவனோடைய 100 வயசு இருப்பேன். எங்க ஐயா என் மகன்? ராஜன், ராஜன். ராஜா, ராஜன், ராஜன்.
கொண்டாடுவோம். சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோம். சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோம். I'm very sorry. பரவாயில்ல, ஐ லைக் இட். உங்களை பெங்களூர் ரேஸ் கோர்ஸ்ல பார்த்த ஞாபகம். No, no. நான் பெங்களூர் சொல்லவே இல்லை. நான் மெட்ராஸ் தான். ஓ சாரி, நான் தான் மறந்துட்டேன். மெட்ராஸ்ல அந்த ஜார்ஜ் டவுன்ல கோவிந்த பட்நாயக் No, 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 no. நீங்க யாரையோ நினைச்சு சொல்றீங்க. நான் இருக்கிறது ஹோட்டல் ஜாக்பாட். ஹோட்டல் ஜாக்பாட். ஹோட்டலுக்கும் ஜாக்பாட்னு பேரா? ஜாக்பாட் அடிச்சு வர சொல்லுங்க. அப்படின்னா நீங்க ஹோட்டல் யாத்திரை பண்றீங்க? ராஜன்ஜா. ஓ, வாங்க வாங்க. குளிக்கிறாப்ல இருக்க. பார்த்துட்டு தான் சாரி நீங்களா? வெரி வெரி சாரி. பரவாயில்ல. நான் போயிட்டு அப்புறம் வரேன். அவசரமா? அவசரம் ஒண்ணும் இல்ல. குளிச்சுட்டு வரதுக்கு அவ்வளவு நாளி ஆகும். முதல்ல கைலாஸ் ஸ்நானம், சந்தன போட. அம்மனுக்கு ஏதாவது அபிஷேகம் நடக்குதோ? டாக்டர் அட்வைஸ் அது. தினமும் என்ன பார்த்துட்டு வாங்க, அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா, நான் வரேன். ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க, சீக்கிரம் வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல. எனக்கு மட்டும் இதே குணம்தான். வாழ்க்கையில நீ ஏதாவது குற்றம் பண்ணிருக்கியா? குறும்பு செஞ்சிருக்கேன், குற்றம் செஞ்சதே கிடையாது. நீ பொய் சொல்ற? பொய்யே கிடையாது. இல்ல, நீ மறைக்கிற. எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட நிறைய கோல்டு இருக்கு, அதாவது தங்கம் இருக்கு. யார் சொன்னது? எதை பார்த்து அப்படி சொல்றீங்க? பணத்தை தண்ணி மாதிரி இறக்கிறேன், மனம் போனபடி செலவு பண்றேன். அதனால கொள்ள அடிக்கிறேன் அர்த்தமா? மிஸ்டர், இப்படிப்பட்ட சந்தேகத்தை வச்சுட்டு பழகாதீங்க. தயவுசெய்து போங்க வெளியே. உண்மை தெரிஞ்சுக்காம அவ்வளவு சீக்கிரம் நான் வெளியே போக மாட்டேன். அன்னைக்கு ரேஸ்க்கு வந்து இல்ல வந்தேன். உன் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தான்ல, இருந்தா அவன் கூட நீ சிரிச்சு சிரிச்சு பேசினி இல்ல? பேசுனேன். நான் உன் பக்கத்துல வந்தோம், நான் உன்னை விட்டு ஓடிட்டான்ல. ஓடிட்டான். ஏன் ஓடுனா? அவனை கேட்கணும். நான் உன்னை கேட்கிறேன். அவன் யார்? யாரோ. அமுதா, மிரட்டாதீங்க, பயப்பட மாட்டேன். எனக்கு தெரியாது அவன் யாரோ. என் கோபம் உனக்கு தெரியாது. உண்மையை சொல், அவ யார்? 1000 பேர் வர்ற இடம். அவனும் வந்தான், குதிரையை பத்தி கேட்டான். அவன் ஒண்ணு சொன்னா, நான் ஒண்ணு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக அவ்வளவு தூரம் சிரிச்சேன்? எனக்கு தெரியும், உனக்கு அவனுக்கு வேற ஏதோ உறவு இருக்கு. என்ன? ஓ, அதுவா? பணம் தோத்த ஆளுங்களை காட்டினா, அவங்க மூச்சுங்களை காட்டினா, அதை வச்சு காமெடி பண்ணா. அதை கேட்டதும் அடக்க முடியாம சிரிச்சேன். அவ்வளவுதான் எனக்கு அவனுக்கு உறவு. சாமர்த்தியமா பேசுறது அபிப்பிராயமா? சத்தியத்தை பேசுறேன். கொள்ள கூட்டத்துக்கு சத்தியம் வேறையா? உண்மையை சொல்ற. அவன் உன்கிட்ட ஒரு தங்க கட்டி கொடுத்தான். தங்கம்மா, இது என்ன புது கதை? இன்னொரு கதை சொல்றேன். ரேஸ் கோர்ஸ்ல டாக்டர் செத்து போனாரு, எப்படி செத்தாரு? கட்டின பணம் போச்சு, ஹார்ட் ஃபெயிலியர் செத்தாரு. இல்ல, உங்ககிட்ட இருந்து ஒரு நாள் விஷ ஊசியால் அவரை கொண்டுட்டான். அவன் போய் தாங்க செய்யற கூட்டத்தை சேர்ந்தவன். நீ அவனுடைய கையா? உண்மைதானே? அத்தனையும் வீழ்படி. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மிஸ்டர், உடனே நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இல்ல, கட்டி பெரிய கூட்டத்தையே கூட்டிடுவேன். உண்மையை சொல்லலன்னா இப்படியே உனக்கு அநியாயம், அக்கிரமம், போலீஸ். உண்மையை சொல்ல மாட்டீங்களா? உண்மையை சொல்ல மாட்டேன்.
இதெல்லாம் உங்க முன்னேற்பாடா? இவங்களாம் உங்க ஆட்களா? எப்படி நம்ம விளையாட்டு? இப்போ அது உண்மையை சொல்லிட்டு நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்கள்லாம் ஏறும்ல ஏன் கலாட்டா பண்ண வந்தீங்க? சிரிப்பா? சிரிங்க, நல்லா சிரிங்க. போன் பண்ணிருக்கேன், போலீஸ் வரும், அப்போ சிரிங்க. போலீஸ்? யார் போன் பண்ணது? அமர்தாங்கிறது யாரு? நான் தான் சார். இவரை பாருங்க, இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர். எஸ் சார். ரெண்டு பேரும் இழுத்து. எஸ் சார். What a pity. கட்டழகு பாப்பா கண்ணுக்கு, கள்ளத்தனம் ஏனோ பெண்ணுக்கு. கட்டழகு பாப்பா கண்ணுக்கு, கள்ளத்தனம் ஏனோ பெண்ணுக்கு. அது பட்டு கொண்டதோ, நடை சிக்கி கொண்டதோ, உடல் சேரானதோ, சிலை போலானதோ. வெல்கம் டு இன்ப நிலையம். நமது மதிப்புக்குரிய தலைவர் மிஸ்டர் பை இப்ப வரப்போற. ஹலோ ஹலோ. மிஸ்டர் ராஜன். மை காட், நான் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு விதமா போவேன். இதுவரைக்கும் என்ன யாருமே அடையாளம் கண்டுபிடிச்சதில்லை. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களை நான் பாராட்டுறேன். நீங்க திறமசாலி. உங்க பாராட்டுக்கு நான் பெருமைப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமது இன்ப நிலையத்திற்கு வந்திருக்கும் புதிய விருந்தினரை, பெரிய மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். மிஸ்டர் ராஜன், சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மிஸ்டர் ராஜன் உலகத்தின் பல பாகத்தில் இருந்து தங்கத்திற்கு என்னிடம் ஆர்டர் கொடுக்க வந்துள்ள வணிக பெருமக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த சொல்லுகிறேன்.
பார்க்கிறவங்களே அதுல பங்கெடுத்துக்கிட்டா அதை விட இன்பம். அப்கோர்ஸ். மிஸ்டர் ராஜன், இனிமே நம்ம சொந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கலாமா? தனியா போய் பேசுவோமே. வித் பிளஷர். தேங்க்யூ. ஓடினால் துப்பாக்கி, நெருங்கினால் நெருப்பு, உரித்தால் கத்தி, தாக்கினால் அம்மா, அம்மா, மகாலட்சுமி அம்மா, மகாலட்சுமி அம்மா. வாங்கப்பா. ராஜன், இதெல்லாம் என்ன? ஒண்ணு இல்லம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? இங்க எப்போ வந்தீங்க? எத்தனை நாளைக்கு தான் உன்னை பார்க்காம இருக்கிறது? அதனாலதான் கிராமத்துல இருந்து இங்க வந்துட்டேன். நீ போன காரியம் எல்லாம் சக்சஸ் தான். ஏன்பா ராஜா, புரியுது. கடவுள் ஆணை, ஆணுக்கு பெண் அவசியம் என்பது. இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிப்பது புரிந்து விட்டது. எதற்கும் நானே கேட்டுடுறேன். அமுதா, என் மகனை உனக்கு பிடிச்சிருக்காமா? ராஜா, என்கிட்ட ஆரம்பிச்சாங்க. அமுதா, அமுதா, கூடத்துக்குள்ளே பந்துகள் உருந்து வந்து விளையாடுது, சுகம் விளையாகுது. கூடத்துக்குள்ளே பந்துகள் உருந்து வந்து விளையாடுது, சுகம் விளையாகுது. ஆசையில் கொதிக்குது அந்திப்பட்டு மாறுது பழமோ இது, கொஞ்சம் பரமோ இது. இங்கு ஏறும் நெஞ்சில் இறங்கும் கலக்கம். கூடத்துக்குள்ளே பந்துகள் உருந்து வந்து விளையாடுது. யாரது? நீங்களா? நீங்க தானா? ஏன் உருவத்தில் ஏதாவது மாற்றம் தெரியுதா? கடவுளே, இது பொய்யே. நீங்க தானா? நீங்க தானா? தொடாதே காமாட்சி, நமக்குள் கணவன் மனைவி என்ற உறவே இனிமேல் இருக்க முடியாது. நீங்க கட்டி எந்த தாய் எனக்கு நினைக்க வேண்டாமா? என் மகனும் வாழணும், உங்க மனசும் வாழணும், உங்க பாதமே எனக்கு துணை. காமாட்சி,
இப்போது இங்கு நிற்க கூட எனக்கு நேரமில்லை. நீ அழுது செத்து விடாதே. தகவல் கிடைச்சது. இந்த தடவை அவனை பிடிச்சிருவேன். என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இன்னும் 10 நிமிஷத்துல பையன் இங்க வருவான். மஞ்சள் கொடி போட்ட பச்சை ஜீப்ல தான் துறை எப்பவும் டிராவல் பண்ணுவாராம். நாம எல்லாரும் உஷாரா இருக்கணும். Take your position. Exactly remote control system. ராஜா உட்காரப்பா, காஃபி கொண்டு வரேன். ராஜா, போன காரியம் வெற்றியா முடிஞ்சதாப்பா. அவங்கள பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டியா? அவங்க இப்போ ஜெயில தான் இருக்காங்களா? யாரோ ஜெயில இருந்தா நீங்க ஏன் அழுவீங்க? யாரு கஷ்டப்பட்டாலும் என் மனசு கேட்காதப்பா. அம்மா, என்னுடைய உத்தியோகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. தேச துரோகி பைய பிடிக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. இன்னைக்கு அவரை பிடிக்க போகும்போது வாய் தவறி அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். சொல்லல, அதை நீங்க யாருக்கிட்டமா சொன்னீங்க? யார்கிட்டயும் சொல்லலையே. அம்மா, இப்ப நீங்க உண்மையை சொல்லல, உங்க காலடியிலேயே உயிரை விட்டுருவேன். மன்னிச்சிடப்பா, மன்னிச்சிடு. நான் தான்ப்பா சொன்னேன். அம்மா, நீங்க செய்த காரியத்தால என்ன விளைவுகளா ஏற்பட்டுச்சு எனக்கு அம்மா. காரணம் நீங்க. என்ன நம்பி அதிகாரிகளுக்கு அவமானம். காரணம் நீங்க. இந்த நாட்டுக்கே அவமானம். காரணம் நீங்க. ராஜா, இவ்வளவு பெரியத்துமே அம்மா எதுக்காகம்மா செய்வீங்க? என்ன அவசியம்? ஏதோ தெரியாம செய்துட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிடு. சொல்லாதீங்க. கட்டிய கனவை உங்களை விட்டு ஓடிட்டான். தலைக்கு வசந்த பிள்ளை ஒருத்தன் தாயே சதம் விட்டு நம்பிக்கிட்டு இருக்கு. எனக்கே எப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. இன்னும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அந்த பையக்கு உங்களுக்கு என்ன வாழ்வு? இரண்டாவது வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களாமா? அப்பாடா, உங்க அப்பா.
வந்தா சுட்டுருவேன். பார்க்கலாம். என்னம்மா இது? அவர்கிட்ட துப்பாக்கி எனக்கு சொல்லவே இல்லையா? ஐயோ எனக்கு தெரியாத ஃபாதர். ராஜா 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 போகாதே போகாதே ராஜா போகாதே போகாதே சுடாதீங்க. படம் பார்த்தீங்களா? தங்கச் சுரங்கம் என்ன அருமையான ஒரு படம். எப்படி அண்ணன் நடிப்பு. இவர் வந்து அந்த படம்லாம் வந்தப்போ அவரோட உடம்பு பாருங்கள், அவரோட அழகு பாருங்கள், எத்தனை விதவிதமான ட்ரெஸ்ஸு எல்லாமே அனுபவிச்சுட்டு போயிட்டாருங்க அவர். உண்மையாக சொல்கிறேங்க. இப்போ இருக்க பசங்கள்லாம் சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இவர் எல்லாமே பண்ணிட்டு போயிட்டார். ட்ரெஸ்ஸு விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு போயிட்டார், விதவிதமான மேக்கப் பண்ணி பார்த்துட்டு போயிட்டார், விதவிதமான ரோல் பண்ணிட்டு போயிட்டார். இந்த தங்கச்சுரங்கம் படத்துலேருந்து பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு படத்துலேருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.